வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் மிக முக்கியமான ஒரு சிவதலத்தை பார்க்கலாம். ஸ்ரீ நட்டாசிரீஸ்வரர் கோவில், காங்கேயம்பாளையம், மொடக்குறிச்சி வட்டம், ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் நஞ்சை ஊத்துக்குழி என்ற ஊர் உள்ளது. இந்த ஊரில் காங்கேயம்பாளையம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நட்டாசிரீஸ்வரர் கோவில் ஆனது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறை பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் திருக்கைலாயத்தில் சிவபார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது தேவர்களும் முனிவர்களும் மற்ற ஏனையோர் அனைவரும் வடக்கே சென்றதால் வடபாகம் தாழ்ந்து தென்பாகம் உயர்ந்து காணப்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் தனக்கு நிகரான அகத்தியரை அழைத்து தனது ஜடாமகுடத்தில் உள்ள கங்கையை கமலண்டத்தில் அடைத்து அகத்தியருக்கு ஆசி கூறி தெற்கே செல்ல வேண்டும் என்று வழி அனுப்புகிறார். விநாயகரின் அருளால் குடகுமலையில் கமண்டல கங்கை நீர் காவிரியாக உற்பத்தியாகி தெற்கே வந்து கொண்டிருக்கிறது. அகத்தியர் காவிரி செல்லும் வழியில் பல ஆலயங்களை தரிசித்து வந்து கொண்டிருக்கிறார். காவிரி வழியாக தெற்கே வரும்பொழுது இவ்விடத்தில் வாதாபி, வில்லவளவன் என்ற 2 அரக்கர்கள் வசித்து வந்தார்கள். இவ்விடத்திற்கு வரும் சிவனடியார்களுக்கு வாதாபி என்ற அரக்கன் உண்ணும் பக்குவமாய் அவ்வுணவை கொடுத்து அவர்களுக்கு உண்டபின் வாதாபியை வில்லவளவன் அழைப்பான். வில்லவளவன் அப்பொழுது உணவு உண்பவரின் வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி வெளியே வருவான். பிறகு அவ்விருவரும் இவ்வாறு இறந்த சிவனடியார்களை சாப்பிட்டு வாழ்ந்து வரும் வேளையில் அகத்தியர் அவ்வழியாக வந்தார். அகத்தியர் வாதாபி உண்ணும் பக்குவமாய் வில்லவளவன் அகத்தியரை உணவு அருந்த அழைத்தான். அகத்தியரும் உணவு அருந்தினார். பின்பு அவர்களின் செயல்களை தனது ஞானதிருஷ்டியால் அறிந்து சிவமந்திரத்தை சொல்லி வாதாபி ஜீர்ணோ பாவா என்று வயிற்றை தடவுகிறார். வாதாபி ஜீரணமாகிறான். வெளியிலுள்ள வில்லவளவனை தனது தர்ப்பாசனத்தில் உள்ள தர்ப்பையை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தால் வில்லவளவனை சம்காரம் செய்கிறார். அவ்விரு அரக்கர்களும் அஜமுகி என்ற அரக்கியும் துர்வாசார் மகரிஷிக்கும் பிறந்தவர்கள். ஆதலால் அகத்தியருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது. ஆலய சிறப்பு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், பிரம்மகத்தி தோஷம் விலக சிவபூஜை ஒன்றே சான்றானது என்றதற்கு அகத்தியர் சிவபூஜை செய்து ஆயத்தமாகிறார். இங்குள்ள மணலையே சிவலிங்கமாக செய்து தனது ருத்ராட்ச மாலையை கழற்றி மணல் லிங்கத்துக்கு சாற்றி சிவ வழிபாடும் தவமும் செய்தார். வருஷ தம்யாசிய சித்திரை மாதம் முதல் நாள் தவம் நிறைவு பெற்று லிங்கத்தை விசர்சனம் செய்யும் பொருட்டு சாற்றிய ருத்ராட்சர மாலையை எடுக்க முற்பட்டார். அதை எடுக்க முடியவில்லை. அப்பொழுது சிவபெருமான் அசிறி வாக்காக, உனது பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக மட்டுமே எழுந்திரவில்லை, இனி இந்நாளில் இங்கு வந்து என்னை வழிபடும் அனைவரும் பிரம்மகத்தி தோஷம் முதலிய அனைத்து தோஷங்களையும் நீக்கி இங்கு அமர்ந்தோம் என்று சிவவாக்கை சிரமேற்கொண்டு மேலும் பல அருள் கொடுத்து மனிதர்களை செய்திட தெற்கே செல்கிறார். அகத்திய முனிவரால் மணலால் உருவம் பெற்றவரால் ரிஷி பிரதிஷ்டை என்ற ஆர்சலிங்க திருமேனியாக அருள்பாலிக்கிறார். தெற்கே சென்ற அகத்தியர் அனைத்து அறப்பணிகளையும் செய்து பொதிகை மலையில் ஆசிரமம் அமைத்து ஜோதிடம், வைத்திய சாஸ்திரங்களை முறைப்படுத்தும் பொழுது ககன மாத்திர குளிகையை தயாரித்தார். இக்குளிகையை எந்த இடத்தில் நினைத்து உட்கொண்டாலும் அஸ்னமே அவ்விடத்திற்கு செல்லலாம். இதனை சோதிக்கும் பொருட்டு அன்றொரு நாள் நடு ஆற்றில் பூஜித்த ஈசனை மீண்டும் வணங்கும் இடத்திற்கு வைத்து இடது திருக்கரத்தில் கிளியுடன் அகத்தியர் முன் தோன்றி மீதம் இருந்த 15 குளிகைகளை வாங்கி உட்கொள்கிறார். ஒன்றை வெளிக்கொணர்ந்த அகத்தியரிடம் அளித்து அதை உண்டு முதலாம் ராஜேந்திர மன்னர் காலத்து கல்வெட்டு சிவமயம் செய்தி. செம்மன்ற குறிச்சி செல்லகுல கொற்ற மூக்கன் ஏக வீர மாராயன் மகன் பட்டில் மன்றாடி மூக்கன் சாத்தனான
ராஜேந்திர சிங்க காமிண்டன் கோயிலை புதுப்பித்து மண்டபம் எடுத்தது. கல்வெட்டு வரிகள். சாயுஜம் அடைய பயணிக்கிறார். அகத்தியர் ஆனந்த சயனம் கொள்கிறார். இவ்வாலயம் காவிரியின் குறுக்கே மட்டுமல்லாமல் காவிரி உற்பத்தியாகும் குடகு முதல் கடலில் சங்கமிக்கும் பூம்புகார் வரை உள்ள தொலைவில் நடுமையமாகவும் இது உள்ளது. இவ்வாலயத்தின் கீழ்க்கரையில் கொக்கராயன்பேட்டை பிரம்மலிங்கேஸ்வரர், மொளசி முக்கண்ணீஸ்வரர், மேல்கரையுள் சாத்தப்பூர் வல்லாளீஸ்வரரும் காலமங்கலம் மத்யூபுரீஸ்வரர் ஆலயங்களும் உள்ளன. இவ்வாலயம் ஸ்கந்த புராணத்தில் ஸ்வேதமலை என்று இடம்பெற்றிருப்பதாகவும் ஓங்கார வடிவில் அமைந்துள்ள திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இவ்வாலயத்தை தரிசிக்க வந்தபொழுது கூறியுள்ளார். இவ்வாலயத்தில் உள்ள சுவாமி அம்பாளுக்கு காரிய காரண பெயராக இரு பெயர்கள் நடைமுறையில் உள்ளன. நல்ல நாயகி உடனபர் நட்ராசீஸ்வரர் நடு ஆற்றில் உள்ளதால் காரண பெயர் கொண்டவராகவும், அன்னபூர்ணி இங்கே சமேத அகத்தீஸ்வரர் அகத்தியர் பூஜை செய்வதால் காரிய பெயராகவும் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் உள்ள அம்மன் சன்னதி சிவனின் வலப்புறத்தில் அமைந்துள்ளதால் அம்பாள் இங்கு சுதந்திர சக்தியாக விளங்குகிறார். இங்குள்ள முருகன் தெற்கு முகமாக அருள்கிறார். இவ்வாலய விஷ்ணு துர்க்கையை வழிபட்டதால் திருமணமாகாத ஆண் பெண் இருபாலருக்கும் அதிசீக்கிரம் திருமணம் நடந்தேறும். இவ்வாலயத்தில் நடன கணபதி, தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பூமி நீலா சமேத திரு ஆத்தி பெரிய பெருமாள், பிரம்மா, நவகிரகம், சண்டிகீஸ்வரர், நால்வர், பைரவர் மற்றும் நட்டாசீஸ்வரரின் அபிமுகமாக இருக்கும் கூப்பி வணங்கும் வண்ணமாக அகத்தியரும் அருள்பாலிக்கிறார். அகத்தியரின் தவம் நிறைவுற்ற தினமான சித்திரை 1ஆம் நாள் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று இங்கு வரும் பக்தர்களுக்கு கம்மங்கூழ் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீ அன்னபூர்ணி அம்பிகா சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர், ஸ்ரீ நல்ல நாயகி உடனமர் ஸ்ரீ நட்டாசீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தெளிவாக பார்த்தோம். மற்ற காட்சிகளை பார்க்கலாம். மேலும் இந்த சன்னதியில் மாணிக்கவாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் போன்ற சிலைகளும் உள்ளன. மேலும் பூமி நீனா சமேத ஸ்ரீ ஆதித்ய பெரிய பெருமாள் சிலையும் கடவுள்கள் சிலையும் அமைந்துள்ளது. ஸ்ரீ ஆதித்ய பெரிய பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்கிறார். அனைவருக்கும் நல்ல தரிசனம் கிடைக்கப்பெற்றது. மேலும் இத்தலமானது மிகவும் சிறப்புற்று காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. அருள்மிகு நட்டாசீஸ்வரர் திருக்கோயிலானது காவிரி ஆற்றங்கரையில் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் எதிரில் கோயிலுக்கு எதிரில் ஒரு தர்காவும் அமைந்துள்ளது. காவிரி ஆற்றங்கரையின் பகுதிகளை பார்க்கலாம். மேலும் இத்திருக்கோவில் வளாகத்தில் படகு சவாரியும் அமைந்துள்ளது. ஒரு நபருக்கு 50 ரூபாய் வீதம் படகு சவாரி செய்யலாம். கோவிலை சுற்றி ஒரு முறை வருவதற்கு 50 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மிகவும் சிறப்பான இந்த காவிரி ஆற்றங்கரையில் காவிரி நீரை பார்ப்பதற்காகவே படகு சவாரி செய்யலாம். மேலும் இக்கோவிலில் அர்த்தநாரீஸ்வரர் கடவுளையும் மயில் வாகனம் மற்றும் நட்டாறுமலை முருகன் கோவில் சன்னதிகளும் அமைந்துள்ளது. நட்டாறுமலை முருகன் சன்னதி முருகன் சிறப்பு அலங்காரத்தில் மிகவும் தரிசிக்கிறார். கூடிய இந்த நல்வேளையில் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது நட்டாறுமலை முருகன் கோவில். அடுத்து பிரம்மா கடவுள் நம்மளுக்கு அருள்பாலிக்கிறார். பிரம்மா கடவுளின் தோற்றம். அடுத்து
துர்க்கை அம்மன் மிகவும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார். அடுத்து காலபைரவர். காலபைரவர் ஆனது நம்மளுக்கு சிறப்பு அருள்பாலிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் இச்சன்னதியில் சிவபெருமானின் உருவங்களான ஸ்ரீ சக்கர பிரசாத மூர்த்தி வடிவங்களையும் ஸ்ரீ சண்டோ துர்கா மூர்த்தி வடிவங்களையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அடுத்து நவக்கிரகங்கள் அமைந்த பகுதி. நவக்கிரகங்கள் 9 நவக்கிரகங்களும் காட்சியளிக்கக்கூடிய பகுதி மிகவும் சிறப்பு. மேலும் இக்கோவிலில் சனீஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது. சனீஸ்வர பகவான் அலங்காரத்தில் மிகவும் காட்சியளிக்கிறார். அடுத்து சந்திரன் கடவுளும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார். அடுத்து மிகவும் முக்கியமான அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நட்டாசீஸ்வரனுடைய பூஜை தொடங்குகிறது. சிவன் மற்றும் அகத்தியர் சிலைகளும் அமைந்துள்ளன. ஆத்தி விநாயகர், மண்ணால் செய்யப்பட்ட ஆத்தி விநாயகர் சிலையும் மிகவும் சிறப்புற்றது. இந்த கோவிலில் 6500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆத்தி மரம் இந்த கோவிலில் தலவிருட்சமாக அமைந்துள்ளது. ஆத்தி மரத்தில் கிளிகள் வந்து அமர்ந்து சில நிமிடங்கள் ஆத்தி மரத்தில் இளைப்பாறுகிறது. அகத்திய மாமுனிவர் முனிவரின் செய்கைகள் பலவற்றை இந்த படம் விவரிக்கிறது. அகத்திய முனிவருக்கு முருகன் அருள்பாலிக்கும் இடமும் மண்ணால் செய்யக்கூடிய விநாயகரனுடைய அமைப்பையும் அகத்திய முனிவர் பூஜை செய்வதையும் காட்சிகள் விளக்குகின்றன. இந்த படக்காட்சியானது சிவபெருமான் கல்யாணத்தை காண அனைத்து ஜீவராசிகளும் கைலாயம் சென்றதால் வடபாதம் தாழ்ந்து தென்பாதம் உயர்ந்து இதனை சமன் செய்ய சிவபெருமான் அகத்தியரை அழைத்து தன் ஜடையில் உள்ள கங்கை நீரை கமண்டலத்தில் கொடுத்து தெற்கே சில வினாடிகள் ஜீவராசிகள் இருக்க சொல்லிய காட்சி. அடுத்து காவிரி உற்பத்தி. சிவபெருமானின் கட்டளைக்கிணங்க அகத்திய முனிவர் தென் பாரதத்தில் உள்ள குடகுமலையில் தவம் செய்த பொழுது விநாயகர் காக்கை வடிவில் வந்து கமண்டலத்தை கவிழ்த்து காவேரி என்ற ஜீவநதியை பெருக செய்தல். காவேரி உற்பத்திக்கான காட்சி படக்காட்சியானது சுவர்களில் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது. மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த நட்டாசீஸ்வரர் கோவிலில் இந்த படக்காட்சிகள் அமைந்துள்ளன. அடுத்த காட்சியானது வாதாபி வில்லவலவன் சம்ஹாரம். அகத்தியர் தெற்கே வருகையில் பலரையும் இம்சித்து வந்த துர்வாச குமாரராகிய வாதாபி வில்லவலவன் என்ற 2 அசுரர்களை எதிர்கொண்டு வில்லவலவன் கொடுத்த மாங்கனியை உட்கொண்டு கனிவடிவில் இருந்த வாதாபியை சிவனிடம் செய்து பின்னர் வில்லவலவனை பிரம்ம ஹத்திரம் சென்று சம்காரம் செய்தல் காட்சியானது இந்த படக்காட்சியானது விவரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில படக்காட்சிகள் மிகவும் பொருத்தமானதாகவும் அழகாகவும் உள்ளது. அடுத்த படக்காட்சியானது தமிழுக்கு இலக்கணம் வகுத்தல். தென்மதுரையில் தமிழுக்கு இலக்கணம் வகுத்த இடைச்சங்கத்தை வளர்த்தல். அகத்தியர் தலைமையில் தென்மதுரையில் தமிழுக்கு இலக்கணம் வகுத்து இடைச்சங்கத்தை வளர்த்தல் காட்சியானது தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளது. அடுத்தது ராவண கர்வ பங்கம். ராவணனின் கர்வத்தை இசைப்போர் வாயிலாக வென்று அவனது அகந்தையை அடக்குதல். ராவணனின் கர்வத்தை இசைப்போர் வாயிலாக வென்று அவனது அகந்தையை அடக்குதல் அகத்தியர் மாமுனிவர் செஞ்ச ராவண கர்வ பங்கம் காட்சிகள் தெளிவாக வரையப்பட்டுள்ளது. அடுத்த படக்காட்சியானது நட்டாறு மலையில் அகத்தியருக்கு முருகன் காட்சியளித்தல். சிவபெருமான் கூறிய அரும்பணிகளை செய்து முடித்த பிறகு சுகுணமார்க்கமாக குளிகையை சோதித்து பொருட்டு நட்டாறு மலைக்கு அகத்தியர் வருதல். அவ்வேளையில் முருகன் எழுந்தருளி அகத்தியருக்கு இருந்த ககனமார்க்க குளிகையை பெற்றுக்கொண்டு
அகத்தியருக்கு வரமளித்தல் காட்சியானது தத்ரூபமாகவும் முருகன் அருளினுடைய பாலிக்கும் அகத்தியருக்கு மிகவும் சிறப்பான காட்சிகள் அமைந்துள்ளது. காவிரி ஆற்றில் குழந்தைகள் நீந்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்தை பார்ப்போம். இயற்கை எழில் கொண்ட இந்த கோவிலானது மிகவும் அமைதியாகவும் ரம்மியமாகவும் காட்சியளிக்கிறது. மனதிற்கு இதமாகவும் பிரம்மதோஷத்தை நீக்கக்கூடிய தலமாகவும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. ஆன்மீக நண்பர்களே, நீங்கள் ஒரு முறையாவது இத்திருக்கோவிலுக்கு சென்று பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக நீங்கள் சென்று நட்டாசீஸ்வரரை வழிபட்டால் அவருடைய பலன் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை. ஓம் சரவணபவ. ஓம் சிவாய நம. ஓம் வித்மகேம காமஸ்ராய தந்தோ மகாசக்தி பிரசோதயாத். நன்றி ஆன்மீக நண்பர்களே. இத்தலத்தை பற்றி சிறப்பாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.